ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல். இப்போ நம்ம காரசாரமான ஒருத்தருக்கு தேவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது நம்ம சால்ட் ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். சால்ட்டு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடாது. கண்ணாடி பதம் வந்துட்ட அப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டு அதுலேயே ஃப்ரை பண்ணுங்க. புதினாங்கிற தண்ணிலாம் வதக்கணும். அதை வாசனை வரதுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா கமன்னு வாசனை வரும். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டே 4 விசில் கறியை விட்டு வேக வச்சுருந்தேன் குக்கரில். அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த காரெல்லாம் அதில் ஏறட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சுருந்த கறி அதில் போடுங்க. போட்டு மசாலாவும் இந்த கறியும் ஒன்றா வேகணும். இந்த மசாலாவும் கறியும் ஒன்றா ஃப்ரை பண்ணாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு உப்பு கறியில் ஏறும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லா வரும். அதுக்கு தேவையான தண்ணி கறியும் போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த இதிலே சிம்மில் வச்சு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இன்னொரு குக்கரில் மாற்றிக்கலாம். அப்போ தான் வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா நம்மளுக்கு சேர்ந்து வரும். நம்ம பாருங்கள், ஒரு குக்கரில் ஏற்றுங்க. அது ஒரு 2 விசில் விட்டாக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேனில் மாற்றிக்கலாம். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் செஞ்சேனாக்கா, குக்கரை தாளிச்சு விட்டோன்னா குக்கரில் அடி பிடிச்சிரும். நல்லா கொஞ்சம் லைட்டாக தான் செஞ்சேன். ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி குக்கரில் செஞ்சுக்கலாம். அதனால் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு குக்கரில் வேக வச்சுக்கினேன். சூப்பராக நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்செல்லாம் பார்க்க அழகாக வருது. கலரும் அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணால் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வர சொல்லிட்டு. இது பார்க்கவே எங்கள் வீட்டுக்கார சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நம்ம அழகாக நல்லா எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு சூப்பராக சொல்லிட்டு எதனா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு மட்டன் கிரேவி சுட சுட சாதம் வச்சு சாப்பிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.